கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான இந்த நல்ல நேரத்திலும் கர்த்தருடைய வேத வாக்கியத்தை வாசிப்பதற்காக, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த நல்ல தருணத்திற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு இரக்கமுள்ளவர், எவ்வளவு கிருபையுள்ளவர் என்பதை நாங்கள் அறிகிறோம். தேவரே, நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய வேத வாக்கியங்களை நாங்கள் வாசிக்கிறோம். இதை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய வார்த்தைக்கு இணங்க நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் படிக்கக்கூடிய தலைப்பு பிரதர்லி லவ், சகோதர சிநேகம் என்கிற ஒரு தலைப்பில் நம்ம படிக்க போகிறோம். சகோதர சிநேகம். இந்த சகோதர சிநேகம் அப்படின்னு மாத்திரத்தில் ஒருவேளை நம்மளுடைய வீட்டில் மட்டும்தான் இந்த சகோதர சிநேகம், நம்மளுடைய சகோதரர்கள்கிட்ட மட்டும்தான் அந்த சிநேகத்தை காண்பிக்கணும் அப்படின்ற அர்த்தம் அல்ல. சகோதர சிநேகம் திருச்சபையிலும் காண்பிக்கப்பட வேண்டிய ஒன்று. இன்றைக்கி எந்த திருச்சபை பெரிய அளவில் வளருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த திருச்சபையில் இந்த சகோதர சிநேகம் இருக்கிறதோ அந்த திருச்சபை மிகுந்த வேகத்தில் அது வளரும். நிறைய ஆத்துமாக்கள் அந்த திருச்சபையில் வருவதற்கு அந்த சகோதர சிநேகம் மிக மிக அவசியம். அநேக நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு யார் நம்ம இடத்துல அன்பு கொடுக்குறாங்களோ, அன்பை காண்பிக்கிறாங்களோ, அவங்கக்கிட்ட மட்டும் நம்ம அன்பு காட்டுறோம். ஒருவேளை இவங்க பணக்காரர்களாக இருக்கிறாங்க, அதனால் நம்ம இவங்ககிட்ட அன்பு காண்பிச்சா ஒருவேளை நம்மளுக்கு ஏதாகிலும் கிடைக்கலாம் அப்படின்னு ஒருவேளை எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். ஒருவேளை இவர்கள் படித்தவர்கள், இவங்ககிட்ட நம்ம அன்பு காண்பித்தால் நம்மளுக்கு ஒருவேளை அறிவு கிடைக்கலாம் அப்படின்னு நம்ம ஒருவேளை அன்பு காட்டலாம். சில நபர்கள் இருப்பாங்க, செல்வாக்குடையவர்களாக இருப்பாங்க. ஏதாகிலும் பிரச்சனை என்று ஒன்று வந்தால் இந்த நபர்கள் நம்மளை காப்பாற்றுவார்கள் என்று சொல்லி அன்பு கூறலாம். ஆனால் கிறிஸ்து கற்பித்து தந்த அந்த ஒரு சகோதர சிநேகம் இதுவல்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்ககிட்ட சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிச்சிங்கன்னா அதனால் பலன் என்ன அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. அதனால் பயன் என்ன? ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் எப்படியெல்லாம் சிநேகிச்சார் அப்படின்றதுக்கு ஆண்டவர் ஒரு முன்மாதிரி. சகோதர சிநேகத்துக்கு ஆண்டவர் ஒரு முன்மாதிரி. ஆண்டவர்கிட்ட 12 சீஷர்கள் இருந்தாங்க. 12 சீஷர்களில் 12 பேர் இடத்துலையும் ஒரே அன்பை தான் அவர் பொழிந்தாராம். அதில் ஒருத்தர் மூர்க்கமான ஒரு சீஷனாக ஒருத்தர் இருப்பாங்க, ஒரு சீஷன் அன்பான ஒரு சீஷனாக இருப்பார், ஒரு சீஷன் பொறாமையுடையவனாக இருப்பார், ஒரு சீஷன் எல்லாத்திலையும் அபகரிக்கணும் அப்படின்னு நினைப்பார். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், இந்த 12 சீஷர்களும் 12 விதமானவர்கள், இந்த 12 சீஷர்களும் 12 விதமான குணாதிசயத்தை உடையவர்கள் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். இருப்பினும் ஆண்டவர் முற்றுமுடிய எல்லாரிடத்திலும் சமமான அன்பையே என்ன பண்ணார்னா பொழிந்தார். யோவான் அன்பான சீஷன் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த யோவான்கிட்ட என்ன அன்பை ஆண்டவர் காண்பித்தாரோ அதே அன்பு தான் ஆண்டவர் யூதாஸ் காரியத்திட்டையும் ஆண்டவர் காண்பித்தார். அதே அன்பு தான் பேதுருக்கிட்ட காண்பித்தார். அந்த திருவிருந்து ஆராதனை நடைபெறக்கூடிய அந்த ஒரு சமயத்தில் இயேசுவானவர் இந்த ஒரு பேதுரு மறுதலித்து போவான் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும், இந்த யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுப்பான் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். இருப்பினும் இவர்கள் இப்படிப்பட்ட விஷயத்தையெல்லாம் செய்வார்கள் என்று தெரிந்திருந்த பொழுதிலும் அவர்கள் மேலே அவர் ஆரம்பத்தில் என்ன அன்பு வைத்திருந்தாரோ அதே அன்பை முற்றுமுடிய கடைசி வரைக்கும் அதே அன்பை தான் அவர் வைத்திருந்தார். தான் ஒரு ஆச்சரியம். ஆண்டவருடைய அன்பிற்கு உதாரணம் இவைகளே நாம் பார்க்க முடியும். அந்த சகோதர சிநேகத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்மளுடைய சகோதரன் அல்லது நம்மளுடைய சகோதரி அல்லது நம்மளுடைய சபை விசுவாசிகள் அல்லது நம்மளுடைய உறவினர்கள் அல்லது நம்மளுடைய உதவி பிறருக்கு தேவைப்படக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு
நீங்கள் உங்களுடைய அன்பை, அதாவது கிறிஸ்துவனுடைய அன்பை நீங்கள் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பவுலுடைய வாழ்க்கை சரித்திரத்தை வாசித்து பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியம். பவுல் கிறிஸ்துவனுடைய அன்பை அவ்வளவு ருசித்த ஒரு மனிதன். ரோமர் 8வது அதிகாரத்தில் நம்ம படிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 36வது வாக்கியத்திலிருந்து 39 வாக்கியங்கள் வர, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இது நம்ம பவுலினுடைய அனுபவத்திலிருந்து நாம் படிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த அன்பை பிறனிடத்தில் காண்பிக்க வேண்டும், கிறிஸ்துவனுடைய அன்பை பிறனிடத்தில் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சீஷர்களுக்குள்ளாக என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருடைய குறைய ஒருவர் அப்படியே சொல்லி காண்பிக்கிற ஒரு நிலை சீஷர்கள்கிட்ட இருந்தது. ஒரு சீஷனை பார்த்த உடனே பிறனிடத்தில் போய் இந்த சீஷனை குறித்ததான ஒரு தவறான செய்தியை பரப்புவது, இதை சீஷர்கள் மத்தியில் ஆரம்பத்தில் அவங்களுக்கு காணப்பட்டது. இயேசுவானவர் சொன்னார், இப்படிப்பட்ட சகோதர சிநேகத்தோடு நீங்கள் வாழணும் அப்படின்ற ஒரு செய்தியை சீஷர்கள் மறந்தவர்களாக அவங்க போனாங்க. சகோதர சிநேகம் மிக முக்கியம் என்பதை சீஷர்கள் அறியாமலேயே போனார்கள். லூக்கா 15வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஞாபகம் இருக்குங்களா? ஒரு காசு ஒன்று காணாமல் போனது. 10 வெள்ளிக்காசில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனது. அந்த வெள்ளிக்காசு தான் காணாமல் போனதையே அதுக்கு தெரியலை, அது தொலைந்ததே அதுக்கு தெரியலை. அதுபோல் சீஷர்கள் தாங்கள் சகோதர சிநேகம் என்கிற ஒரு 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 உன்னதமான ஒரு சத்தியத்தை பிறனிடத்தில் காண்பிக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியே அவங்க என்ன பண்ணிட்டாங்களாம், மறந்து போய்விட்டார்களாம். இது ஆதிகால திருச்சபை செய்த தவறை நாம் பார்க்கிறோம். வேதாகமத்தில் நம்ம படிக்கும்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தில் 4வது வாக்கியமும் 5வது வாக்கியத்தையும் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, எபேசு திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை அதனிடத்தினின்று நீக்கிவிடுவேன். இது ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எச்சரிப்பின் செய்தி. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். ஆதியில் ரொம்ப ஆண்டவர் என்னை பின்பற்றி வா அப்படின்னு சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார். எல்லா சீஷர்களையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் சூழ்நிலையில் ஆண்டவர் ஆங்காங்கே சந்தித்த ஒவ்வொரு இடத்துல சீஷர்களை பார்த்து என்னை பின்பற்றி வா அப்படின்னும் பொழுது ஆதியில் சீஷர்கள் ரொம்ப உற்சாகத்தோடு வந்தாங்க. நாள் போக போக ஆதியில் கொண்டிருந்த அன்பை அவங்க என்ன பண்ணாங்களாம், விட்டுட்டாங்களாம். எவன் பெரியவன் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளாக வந்ததுங்களாம். இன்றைக்கி ஆண்டவர் இந்த சகோதர சிநேகத்தை நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? திருச்சபைக்கு யாராவது ஒருத்தங்க வராங்க, புதிதாக ஒருத்தங்க வராங்க அப்படின்னும் பொழுது அந்த நபரை நம்ம விசாரிக்கிறோமா? அந்த நபர்களுடைய யார், என்னது, எங்கேருந்து வரீங்க, சாப்பிட்டீங்களா, உங்களுடைய குடும்ப பின்னணி என்ன, உங்கள் குடும்ப சூழ்நிலை என்ன, எந்த கஷ்டத்தில் இருக்கிறீங்க, ஒரு ஒரு விசாரிக்கிற ஒரு தன்மை நமக்கு இருக்கிறதா? இன்றைக்கி திருச்சபை வளராமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? இந்த இந்த ஒரு கரிசனை இல்லாத ஒரு தன்மை. யாரோ வராங்க, யாரோ போகிறாங்க, நம்மளுக்கு மணி 12 திருச்சபை முடிஞ்சால் போதும். ஒருவேளை நம்ம அப்படி நினைக்கிறோமா? சபைக்கு யாராவது ஒருத்தங்க வராங்க, ஒரு சகோதரியோ ஒரு சகோதரனோ யாராவது வராங்க, அவங்கள போய் நம்ம
ஒரு ஆத்மா வருது, அந்த ஆத்மாவுக்காக கிறிஸ்து மரித்தார், அந்த ஆத்மாவை நம்ம ரட்சிப்பின் பாதையில் கொண்டு போனோம், அந்த ஆத்மா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வழிநடத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிறதா? திருச்சபை மலிந்து போய் கொண்டிருப்பதற்கு காரணம், திருச்சபையில் ஆத்மாக்கள் இங்குமங்குமாய் போய் கொண்டிருப்பதற்கு காரணம் திருச்சபையில் இல்லாத அந்த அன்பு, திருச்சபையில் இல்லாத ஒரு சிநேகம், திருச்சபையில் இல்லாத ஒரு ஐக்கியம், திருச்சபையில் காணப்பட வேண்டியவைகள் அங்கு காணப்படாததுனால சபை மக்கள் இங்குமங்குமாக கடந்து செல்கிறார்கள். 1 யோவானில் நம்ம வாசிக்கிறோம். 1 யோவான் 4வது அதிகாரம், 1 யோவான் 4வது அதிகாரம் 7வது வாக்கியத்திலிருந்து 9வது வாக்கியம் வரை, பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். 9வது வாக்கியம், தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. என்ன ஒரு நேர்த்தியான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? இதை எழுதுறது யோவான், அன்பான சீஷன். இயேசுவானவருடைய மார்பருகையில் அப்படியே சாய்ந்து கொண்டு இயேசுவின் அன்பை ருசித்து பார்த்த ஒரு சீஷன். அந்த சீஷர்களே அவர் தான் ரொம்ப இளையவர். ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்து அவருடைய இந்த நிருபங்களெல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 யோவான்லாம், யோவான் புத்தகமும் சரி, சுவிசேஷ புத்தகமும் சரி, இந்த நிருபங்களும் சரி, இதெல்லாம் வாசித்து பார்த்திங்கன்னா அவர் அதிகமாக அங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணி எழுதக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? யோவானை பொறுத்த வரைக்கும் அன்பு. அன்பு தான் எங்கே பார்த்தாலும் அவர் அன்பு அன்பு அன்புன்னே எழுதிட்டு இருப்பார். அவருக்கு தெரிந்த ஒரு எண்ணமெல்லாம் அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாக இருந்ததுனால தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இவ்வுலகத்திற்கு தந்து உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக அவரை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பார்த்திங்களா? அது அவருடைய அன்பினுடைய ஆழத்தையும் நீளத்தையும் உயரத்தையும் அகலத்தையும் அது காண்பிக்கிறது. சீஷர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்த அதே அனுபவம், அவர்களுடைய பிரதிபலிப்பு தான் இந்த வேத வாக்கியத்தினுடைய வெளிப்பாடாக அங்கே காணப்படுகிறது. அன்பு, அந்த சகோதர சிநேகம் நம்மளிடத்தில் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அம்மையார் எழுதுகிறாங்க, எலன் ஜி ஒயிட் என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மையார் அவர்கள் எழுதுகிறார்கள், ஒருவேளை உன்னுடைய சகோதரனை குறித்து நீ தவறாக நீ ஏதாகிலும் புறங்கூறுவாயானால் அது சாத்தானுடைய வேலையாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாருன்னா, ஒரு சகோதரன் இருக்கிறான்னா அவங்ககிட்ட போய் நீ என்ன பண்ணணும்னா அன்பை நீ கொடுக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். பிறனை குறித்து அவதூறான வார்த்தைகளை நீ சொல்லுவாயானால் நீ சாத்தானுக்கு துணை போகிறாய், சாத்தானுடைய வேலையை நீ செய்கிறாய் என்று அர்த்தமா. பிறனை குறித்து தவறான ஒரு புறங்கூறுதல், தவறான வார்த்தைகளை சொல்கிறது, இதெல்லாம் சொல்லுகிற ஒரு காரியங்கள் எல்லாம் ஒரு சகோதர சிநேகிதம் அல்ல. சகோதர சிநேகிதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவர்களுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் பரலோகத்திற்குரிய வார்த்தைகளாக தான் இருக்கணுமா. பரலோகத்திற்குரிய ஒரு வார்த்தைகளை அதிகமாக நீங்கள் யோசித்து பரலோகத்திற்குரிய காரியங்களை நீங்கள் அதிகமாக நீங்கள் பேசுவீர்கள் என்றால், சாத்தான் ஒரு வேளை உங்களை தொட வேண்டும் என்று சொல்லி அவன் நினைத்தா கூட அவனால் தொட முடியாது. அவன் உங்களை விட்டு என்ன பண்ணிவிடுவான், விலகி போய்விடுவான். பிரியமானவர்களே, இன்றைக்கி இந்த சகோதர சிநேகத்தை ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஒரு வாக்கியத்தை நம்ம வாசிப்போம். யோவான் 20வது அதிகாரம், யோவான் 20வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்பொழுது இயேசுவானவரை குறித்து அங்கே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. யோவான் 20வது அதிகாரம் 17வது வாக்கியம். இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு மகதலேனா மரியாளை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும்
என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். இந்த ஒரு வார்த்தை மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. அவர் பரத்திற்கு ஏறப்போகிறார், உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரத்தில் மகதலேனா மரியாளை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. சீஷர்களிடத்தில் போய் சொல்லுங்க, என்ன சொல்லணுமா? என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது இயேசுவானவருடைய உறவு முறை, உங்களுக்கும் எனக்கும் இயேசுவானவர் என்ன உறவு முறை அப்படின்றத இந்த வாக்கியம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஆண்டவர் மகதலேனா பார்த்து சொல்கிறாரு, என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கும் அவர் தான் பிதா, நமக்கும் அவர் தான் பிதா. அப்படின்னா இயேசுவானவர் உங்களுக்கும் எனக்கும் என்ன உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு மூத்த சகோதரன் என்கிற ஒரு உறவு. இயேசுவானவர் நம்மளுக்கு ஒரு சகோதரனாக இருக்கிறார், ஒரு மூத்த சகோதரனாக. இஸ் அவர் எல்டர் பிரதர். அவர் ஒரு மூத்த சகோதரனாக அவர் இருக்கிறார். ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன். அப்போது சகோதர ஸ்நேகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இயேசுவானவர் தான் நம்மளுக்கு சகோதரர், ஒரு மூத்த சகோதரர். அந்த சகோதர ஸ்நேகம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மூத்த சகோதரத்திலிருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளலாம். நம்மளுடைய மூத்த சகோதரர் இயேசுவானவர் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரைஸ்ட் லவ்ட். இயேசுவானவர் நேசித்தார், எல்லாருமே நேசித்தார். பாவிகளை நேசித்தார், ஆயக்காரரை நேசித்தார், தன்னை காட்டி கொடுக்கிறவனை நேசித்தார், தன்னை மறுதளித்தவனை நேசித்தார், தன்னை பரியாசம் பண்ணினவரை நேசித்தார். எல்லா நபர்களையும் இயேசுவானவர் நேசித்தார். கிரைஸ்ட் லவ்ட். கிறிஸ்து நேசித்தார். இது முதலாவது. அதுபோல தான் சகோதர சிநேகம் அப்படின்னா நீங்களும் நானும் அவரை போல பிறனை நேசிக்க வேண்டும். இரண்டாவது, கிரைஸ்ட் ஃபர்கேவ். இரண்டாவது, கிறிஸ்து பிறரை மன்னித்தார், எல்லாரையும் மன்னித்தார். அவர் அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கூட ஆண்டவர் சொன்னார், ஞாபகம் இருக்குங்களா? ஆண்டவர் சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும். மன்னித்தார் அல்லவா? இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாராம், அந்த பரியாசம் பண்ணினவங்க, இயேசுவானவரை கொட்டினவங்க, இயேசுவானவரை கன்னத்தில் அறைந்தவங்க, இயேசுவானவர் மேலே காரி துப்பினவங்க எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணாராம், மன்னித்தாராம். ஈவன் பேதுரு தெரியாது அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் செய்தான் அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவனையும் ஆண்டவர் என்ன பண்ணார், மன்னித்தார். கிரைஸ்ட் லவ்ட், கிரைஸ்ட் ஃபர்கேவ். கிறிஸ்து இயேசுவானவர் பிறனை மன்னித்தார். இதுதான் சகோதர சிநேகத்தினுடைய அடிப்படை. கிரைஸ்ட் கம்பேஷன்ட். கிறிஸ்து பிறனிடத்தில் மனதுருக்கமுடையவராக இருந்தார். நீங்கள் முழுக்க அவருடைய அந்த 3 வருட அனுபவத்தின் அந்த ஊழியத்தினுடைய அனுபவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லார் மேலே மனதுருக்கமாக இருந்தார். அந்த திமிர்வாதக்காரனை இறக்குறாங்க, அவர் மேலே மனதுருக்கிறாரு. 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ வராங்க, அவங்க மேலே மனதுருக்கிறாங்க. நாயின் ஊருக்கு கடந்து செல்கிறாரு, அங்கே ஒரே ஒரு மகன்தான், அவனும் மரித்து போனான். அந்த பெண்மணி மேலே மனதுருக்கமாக இறங்குறாரு. ஸ்திரீயே அழாத அப்படின்னு சொல்கிறாரு. கையும் களவுமாக விபச்சாரத்தில் பிடித்து வரப்பட்டாங்க ஒரு சகோதரி, அவங்க மேலே ஆண்டவர் மனதுருக்கமாக இருந்தார். ஆண்டவர் எல்லார் மேலேயும் எப்படி இருந்தார்னா மனதுருக்கமாக இருந்தார் அப்படின்றத நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். சகோதர சிநேகம் எப்படி இருக்கணும் அப்படின்றது நம்மளுடைய மூத்த சகோதரனாகிய இயேசுவானவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம். கிறிஸ்து நேசித்தார், கிறிஸ்து மன்னித்தார், கிறிஸ்து மனதுருகினார். கிரைஸ்ட் ஃபர்காட். கிறிஸ்து எல்லாவற்றையும் மறந்து விட்டார். என்ன மறந்து விட்டார்? நம்மளுடைய பாவங்களை இன்றைக்கி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தங்க உன் பாவத்தை நான் சரிடா மன்னிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அதை சொல்லி காட்டுவாங்க. ஆனால் கிறிஸ்து அப்படி சொல்லி காட்ட மாட்டார். கிறிஸ்து மன்னித்தார்ல, அவர் மறக்கவும் செய்தார்.
ஒருவேளை அவர் வந்து மறக்கலை அப்படின்னா நம்மளுடைய பாவங்களை ஜஸ்ட்டு யோசித்து பாருங்களேன். நம்ம செய்த பாவங்களை நம்மளே கொஞ்சம் நேரம், நம்மளுடைய பாவங்களை நம்மளே கொஞ்சம் நேரம் அப்படியே யோசித்து பார்த்தா நம்மளுக்கே அருவருப்பாக இருக்கும். சரி, நம்மளே இந்த ஒரு தவறு பண்ணிட்டோமே, நம்மளே இவ்வளோ ஒரு அருவருப்பை செஞ்சிட்டோமே அப்படின்ட்டு. ஆனால் கிறிஸ்து நாம் செய்த பாவத்தை எல்லாம் அவர் வந்து பட்டியலிட்டு பார்ப்பதில்லை. அப்படி பட்டியலிட்டு பார்த்தார்னா அவ்வளவு அவலட்சணமான காரியங்கள் இருக்கும். கிறிஸ்து அவைகளை மறந்தார், மன்னிக்கவும் செய்தார். கிறிஸ்து அதே சமயத்தில் மறக்கவும் செய்தார். கிரைஸ்ட் ரீகன்சில்டு. கிறிஸ்து என்ன பண்ணார்னா, உங்களையும் என்னையும் பிதாவினுடைய சமூகத்தில் இணைக்கக்கூடிய ஒரு ஒப்புரவான ஒரு ஊழியத்தை ஆண்டவர், ஒரு ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை ஆண்டவர் செய்தார். இதெல்லாம் சகோதர சிநேகத்தில் ஒரு பகுதி. இன்றைக்கி நம்மளுடைய நண்பரோ, நம்மளுடைய சகோதர சகோதரிகளோ, சபை விசுவாசிகளோ ஏதாகிலும் தவறு செய்தாங்கன்னா இந்த பேட்டர்னை நம்ம வந்து பின்பற்றுவோம் என்றால், கிறிஸ்து செய்தது போல நம்ம செய்வோம் என்றால், திருச்சபையில் விசுவாச பிள்ளைகள் அவங்க நிலைத்திருப்பார்கள். ஒரு திருச்சபையில் ஒரு விசுவாசி செய்கிற தவறை வந்து குத்தி காமிச்சு, ஒரு நபர் செய்த தவறை சொல்லி காமிச்சு அப்படியே நம்ம இருந்தோன்னா அந்த சபை விசுவாசி அங்கேருந்து போயிடுவாங்க. மாறாக அந்த சபை விசுவாசியை கிறிஸ்து நேசித்தது போல, கிறிஸ்து மன்னித்தது போல, கிறிஸ்து மனதுருக்கமாக இருந்தது போல, கிறிஸ்து மறந்தது போல, கிறிஸ்து ஒப்புரவாகினது போல நீங்கள் செய்வீர்கள் என்றால் உங்களுடைய சபை ஸ்திரப்படும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்திரப்படும். நீங்கள் அநேக ஆத்துமாவை நீங்கள் வந்து சம்பாதித்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இந்த நேரத்திலும் இந்த சகோதர சிநேகத்தை ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த சகோதர சிநேகம் மிக மிக முக்கியம். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள், ஒருவேளை ஆதியில் நீங்கள் இந்த சகோதர சிநேகத்தை ஒருவேளை நீங்கள் காண்பித்திருக்கலாம், ஒருவேளை இப்போ நீங்கள் அதை விட்டுருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பை மறுபடியுமாக நீங்கள் புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக ஆண்டவர் இந்த நேரத்தை தருகிறார். ஒருவேளை நீங்கள் அநேக நாட்களாக, அநேக வருடங்களாக யாரிடத்திலாவது பேசாமல் ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல ஒரு தீர்மானத்தை எடுத்து, எந்த நபரிடத்தில் நீங்கள் பேசலையோ, எந்த நபர் உங்கள்கிட்ட வந்து பேச வரும்பொழுது நீங்கள் அலட்சியம் செய்தீர்களோ, அந்த சகோதரனையோ சகோதரியோ நீங்கள் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே அந்த சகோதர சிநேகத்தை நான் வளர்த்து கொள்ள விரும்புகிறேன், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பலனை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் பொருத்தனை செய்வீர்களா? தெய்வ சமூகத்தில் நல்ல ஒரு தீர்மானத்தை எடுப்பீர்களா? கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய ஆசீர்வாதத்திற்காக நம்மை நாமே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் செய்வோமா? ஜெபிப்போம். கிருபை நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நேரத்திலும் உம்முடைய சமூகத்தை நோக்கி ஆண்டவரே நாங்கள் வருகிறோம். மூத்த சகோதரராய் இயேசுவானவர் எவ்விதமாக சிநேகித்தாரோ அந்த சகோதர சிநேகத்தை எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் கற்றுத்தாரும். உமது நாம மகிமைக்காக, அந்த பரலோக ராஜ்யத்திற்காக, அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய சிந்தைக்காக நாங்கள் செயல்பட கர்த்தர்களுக்கு கிருபை பாராட்டும். கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவினால் நிரப்பும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.